இந்த சூப்பரான பொட்டேட்டோ கறி செய்கிறது எப்படி என்று பார்ப்போம் வாங்க. ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா சுகமாக இருக்கிறோம். நான் இன்றைக்கு ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை செய்ய போகிறேன். அதுக்கு பொட்டேட்டோ எடுத்து அவிச்சு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் கடலையும் போட்டு தான் செய்ய போகிறேன். இந்த கறி இந்த ரொட்டி தோசைக்கெல்லாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நொட்டை கறி ஒரு ஃப்ரை மாதிரி தான் நல்லா இருக்கும். மற்றது அதுக்கு தேவையான வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். எல்லாமே எடுத்து கட் பண்ணிவிட்டேன். பொட்டேட்டோ ஃப்ரை செய்கிறது எப்படி என்று பார்ப்போம் வாங்க. எடுத்து நான் சூடாக வச்சுருக்கிறேன். அதுக்கு கொஞ்சம் ஆயில் விடுறேன் அந்த வெங்காயம் வதங்குறதுக்கு. கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருஞ்சீரகம், கொஞ்சோண்டு வெந்தயம். இது நல்லாவே பொரிஞ்சிட்டது. இது நான் வச்சிருக்கிறேன். இந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும். உள்ளியும் இதோட சேர்க்கிறேன். உள்ளி கொஞ்சம் பொரிஞ்சா அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும். இந்த வெங்காயம் நல்லா பொரியட்டும். அது பொரிஞ்சு இந்த ஸ்பைசஸ் தூள் போடைக்குள்ள அந்த வீடியோ கட் பண்ணப்பட்டுட்டுது. சாரி. இப்போ நல்லாவே இந்த பச்சை வாடை போயிட்டுது. நான் வதக்கினதெல்லாம் தூளும் போட்டு வச்சேன்னா. இப்போ இதுக்குள்ள நான் இந்த அவிச்சு வச்ச உருளைக்கிழங்கு எடுத்து போடுறேன். உருளைக்கிழங்கும் அதோட இந்த கொஞ்சமாக கடலை வச்சுருந்தேன் நான் அவிச்ச கடலை, அதையும் போடுறேன். இது நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கும். உங்களுக்கு தனியாக உருளைக்கிழங்கு தேவையண்டா போடலாம், அல்லது நீங்கள் க்ரீன் பீஸ் பச்சை பட்டாணி கூட போடலாம். எனக்கு இந்த கடலை போட்டு வச்சா விருப்பம், அதால தான் நான் அப்படி போட்டிருக்கிறேன். இருக்கா மூடி ஒரு 2 minutes விட போகிறேன். இந்த பொட்டேட்டோ இப்போ நல்லாவே குக் ஆகிட்டுது. நான் இனி இதுக்கு கொஞ்சமாக கரம் மசாலா போட போகிறேன். மசாலா போட்டால் தான் அதோட டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட். கறி கூட பார்க்க நல்லா இருக்கும். கரம் மசாலாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் நான் காணும். தள்ளியில் போட்டுட்டு அப்படியே ஃப்ளேம் ஓவ் பண்ணி மூடி வைக்க போகிறேன். மூடி வச்சு போட்டு உங்களுக்கு 2 minutes காட்டுறேன். இப்போ பார்ப்போம் இது எப்படி வந்திருக்கண்டு. பாருங்க நல்லா நல்லா சூப்பராக வந்திருக்குது. இதுக்கு நான் கொஞ்சம் லெமன் ஜூஸ் விடுறேன். லெமன் லைம் என்னென்றாலும் ஒரு புளி விட வேணும். ஏன்னா நாங்கள் ஒரு புளியும் விடையில விட்டால் தான் அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும். நீங்கள் ரொட்டி சப்பாத்தி தோசையோடையும் சாப்பிடலாம், எல்லாத்தோடையும் சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சூப்பரான பொட்டேட்டோ ஃப்ரை நீங்களும் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் இந்த சேனலை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.